லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட கேன்சலேஷன் ஆஃப் பெயில் ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு முனியப்பராஜ் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் அந்த மதிப்பீட்டு பணிகள் வேல்யூஷன் கம்ப்ளீட்டட், அந்த ரிப்போர்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு வாரம் டைம் வேணும்னு கேட்டார். அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இப்போ வரைக்கும் வேல்யூ பண்ண சொத்துக்களோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது 1852 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு வந்த ரிப்போர்ட்டோட வேல்யூ. அப்போ மொத்த புகார்தாரருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகை அது என்னன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் கம்ப்ளைனன்ஸ் அமௌண்ட் அது 2317 கோடி அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னமும் வர வேண்டிய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அந்த ரெண்டு மாவட்டத்தில் அப்படின்னு கேட்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 604 கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1852 + 604 கிட்டத்தட்ட 2400 கோடி மதிப்பிற்கு சொத்து இருக்கு. அப்போ 2317 கோடிக்கு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ 100% மக்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் கூட குறை இருக்கலாம். ஆனால் 100% அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம பிரேக்கிங் ஓவர் இந்த புகாரை முடிக்கிற அளவுக்கு அங்கே சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்ததுக்கப்புறம் இதை அப்லோட் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. மொத்த சொத்துக்கள் எவ்வளவு, ஒவ்வொரு சொத்துக்களோட வேல்யூ எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, இதெல்லாம். அதுக்கப்புறம் மக்களோட சாய்ஸு, டெபாசிட்டரோட சாய்ஸு, அவங்க இடம் வேணுமா பணம் வேணுமா அப்படின்றது. இதில் எதுவுமே இறுதியான முடிவு இல்லை. இது வாதத்திற்கு அப்புறம் முடிவெடுக்கப்படும். அனைத்து வழக்கறிஞர்களும் வாதாடலாம். நேரடியாக மனு தாக்கல் செய்த பார்ட்டி இன் பர்சன் நீதிமன்றத்தில் தனிநபர்களாக அவர்களாகவே வழக்காடிகளாகவே முன்வந்த வழக்குகள் அவங்களும் வாதாடலாம். அதற்கப்புறம் நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம போகலாம் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்டு கேட்கறவங்களுக்கு பிளாட்ஸை கொடுக்கலாம், அது வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு சொத்துக்களை விற்று பணமா கொடுக்கலாம். மற்றும் இது இறுதி இல்லை. அவங்க என்ன சாய்ஸ்ன்றதெல்லாம் நம்ம அடுத்து விவாதத்திற்கு உட்பட்டது, அந்த விவாதத்திற்கு பிறகு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்களோட வேல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் பிளாட் வேணுன்றவங்களுக்கு பிளாட்டா, அப்புறம் பாதி பணம் பாதி பிளாட்டு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதற்கு அனைவரும் ஃபைல் தேர் அப்ஜெக்ஷன், அனைவரும் அவங்க ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். மேலும் ஹையர் வேல்யூ அந்த மதிப்பீடு அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சில இதை மதிப்பீடு கம்மியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஹையர் வேல்யூ அல்லது லெசர் வேல்யூ அது எல்லாமே நம்ம அப்ஜெக்ஷனில் சொல்லலாம். ஒரு பிளாட்டுக்கு அதிகமாக வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை குறைக்கணும். இன்னும் ஒரு பிளாட்டுக்கு கம்மியாக வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அதை கூட்டணும். இந்த மாதிரிலாம் அப்ஜெக்ஷன் எது இருந்தாலும் நம்ம அதை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம். நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். இது வித்தவுட் ப்ரிஜுடிஸ் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்றாரு. மீண்டும் மீண்டும் நீதியரசர் சொல்லுவோம், வித்தவுட் ப்ரிஜுடிஸ், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இது மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இன்னொன்று என்னன்னா, நம்ம இடம் வேணும் பணம் வேணும்னு கேட்டால் நிறுவனத்தாரும் அதை தர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வரணும். அப்போதான் அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஒரு பார்ட்டி கொடுக்கும்போது இன்னொரு பார்ட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறுவனத்தார் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த ரேட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன், அல்லது இந்த பிளாட்டை கொடுக்க மாட்டேன், அல்லது இவ்வளோ பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டாக வராது. யாருக்குமே இது காம்ப்ரமைஸ் ப்ரொசீடிங்ஸ் மாதிரி தான், வித்தவுட் ப்ரிஜுடிஸ், யாருக்கும் பாதிப்பு இல்லாத ப்ரொசீடிங்ஸ் தான். அப்போ நிறுவனமும் ஒத்து வரணும், முதலீட்டாளர்களும் ஒத்து வரணும். அப்போதான் அந்த இது ஒரு முடிவுக்கு வரும். இப்போ இது எல்லாமே நம்ம ரஃபாக தான் பண்ணுறோம். இது இறுதி முடிவு இல்லை. திஸ் இஸ் கால்குலேட்டர் ரஃப்லி நாட் ஃபைனலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், நிறையா புகார்தாரர்கள் இருக்காங்க, அதிக கணக்கான புகார்தாரர் இருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரதான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. டு ரிசால்வ் தி ப்ராப்ளம் அப்படின்னு நீதியரசர் தெரிவிக்கிறாரு. மேலும் சில ஏஜென்ட்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி பண்ணணும், அது இன்னும் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சிலரை பற்றி சொல்லியிருக்காங்க தகவல்கள். அதையும் நீதியரசர் நோட் பண்ணி அதை எடுத்துக்க சொல்லியிருக்காரு. மற்றும் ஏற்கனவே பிளாட் வித்திருந்தால் அல்லது இதுவரைக்கும் லிஸ்ட்ல எடுக்காமல் இருந்தால், லெஃப்ட் அவுட் தி ப்ராப்பர்ட்டி சேர்க்காமல் இருந்தால், அதெல்லாம் அந்த வழக்கறிஞர்கள் கொடுக்கறது, இந்த பார்ட்டிஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், இந்த டிஎஸ்பி அண்ட் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, பொருளாதார குற்றப்பிரிவு யூடபிள்யூ, அவங்க அதெல்லாம் வாங்கி பிரேமா பேசி இவங்க கொடுக்காங்க, அதை விசாரிக்கணும். அவர் விசாரிச்சுட்டு அதை பார்க்கும்போது பிரேமா பேசினா முதல் தோற்ற வழக்கு, இதை பார்த்த உடனே இது இந்த நிறுவனத்திற்கு சம்பந்தமாக இருக்குமா, இருக்கும், அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு ஐடியா அந்த சொத்துக்களே அவர் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐஓ இப்போ எந்த வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்களோ அதே வேல்யூவர்ஸ் வச்சே அந்த சொத்துக்களை வேல்யூ பண்ற பணியும், அதாவது அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் பணியும் பண்ணிடலாம். அதை நீதிமன்றத்துக்கு பண்ணிட்டு அப்புறம் ஒரு சப்ளிமெண்டரி லிஸ்ட் ரெடி பண்ணி
அடுத்த வாரத்துக்குள்ள வரலைன்னா அதுக்கப்புறம் உள்ள சொத்துக்களையும் பண்ணி அதாவது சப்ளிமெண்டரி லிஸ்ட்ன்றது கூடுதலாக ஒரு அறிக்கை தயார் செய்து அதை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதியரசர் வந்து தெரிவிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பிளாட் வேல்யூ அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அண்டு கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் வேல்யூன்றது ஒரு இடத்துல வந்து நார்மலாக நம்ம போய் பார்க்கும்போது அங்கே அதிக விலை இருக்கும், ஆனால் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிகிறதுக்கு அங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது கம்மியாக இருக்கும் கைட்லைன் வேல்யூ, அல்லது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கைட்லைன் வேல்யூன்றது சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள அந்த நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பு, அது வந்து கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூன்றது இந்த இடத்துல ஒரு இடம் என்ன விலைக்கு போகும் அப்படின்றது மார்க்கெட் வேல்யூ. இது தனியாக அது தனியாக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த வேல்யூவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் செயல்படலாமா, அதன் அடிப்படையில் போகலாமான்றதும் அடுத்து வர்ற விவாதத்திற்கு உட்பட்டது. அந்த விவாதத்தை பொறுத்து வந்து அது தொடர்ந்து எப்படி செய்யணும்னு போகும். அதில் வட்டி என்ன கொடுக்க முடியும். இப்போ 100% நமக்கு பணம் கிடச்சிருச்சு, அப்போ அதோட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது, எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் இருக்குது, அது வேல்யூ பண்ணுறோன்னா அதுக்கு வட்டியும் கொடுக்க முடியும். அந்த இடமும் கொடுக்க முடியல, அல்லது பணமும் கொடுக்க முடியல, அல்லது இடம் பணம் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து வட்டியோட கேட்குறாங்க, வட்டியோட கொடுக்க முடியல, அந்த மாதிரி நிலையெல்லாம் வந்தால் அவங்களுக்கு மட்டும் ட்ரையல் கோர்ட்டுக்கு போயிடும் கேஸ். இந்த வழக்கு இங்கே முடிஞ்சால் முடியும், சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரோம். முடியலைன்னா மீண்டும் வந்து இது வந்து அந்த விசாரணை நீதிமன்றம் டேன்பிட் கோர்ட் மாதிரி ட்ரையல் கோர்ட்டுக்கு போயிடும். அங்கே திரும்ப விசாரணை நடத்தி சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்களை நீதியரசர் இன்னைக்கு தெரிவிக்கிறாரு. மேலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த தேனி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது. அவங்க ஏற்கனவே போன வாரம் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க, அதுக்குன்னு தீர்ப்புகள் வரல, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி 7 வழக்குகளில் மொத்தம் 35 லட்சம் வந்து இருக்குது, அந்த அமௌண்ட்டை இதில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் வந்து வாதிட்டார். அதை தொடர்ந்து அந்த பார்ட்டியின் பெர்சன் அவங்க வந்து அதான் மனுதாரர் வழக்காடியாக அவரே வந்து நேரடியாக ஆஜரான சிவதர்சினி அவங்க வந்துட்டு ஒரு ஹைகோர்ட் ஆர்டரை சுட்டி காட்டி அந்த ஹைகோர்ட் ஆர்டரில் பல்வேறு தரவுகள் இருக்குது, 35,048 டெபாசிட்னு சொல்கிறாங்க, அப்புறம் 15,000 டெபாசிட்னு சொல்கிறாங்க, 6,000 கோடின்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவர் வந்துட்டு 8,677 கம்ப்ளைண்ட்னு சொன்னார். இதில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது, அந்த நிறுவனம் வந்து நாட் டிஸ்க்ளோஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சொத்துக்களை வந்து நல்லபடியாக கொடுக்கல, நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணலை அப்படிலாம் வந்து கடந்த காலங்களில் உள்ள தீர்ப்புலையும் அந்த கடந்த காலங்களில் அரசு தரப்பு வாதங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சுட்டி காட்டி அவங்க வாதிட்டாங்க. அப்போ நீதியரசர் வந்து என்ன சொன்னார்னா அதுக்கு தான் வந்துட்டு நாம் வந்து எதுவுமே ப்ராப்பராக இல்லை, நாட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லைன்றதுக்காக தான் நம்ம வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து எல்லாரையும் புகார் கொடுக்க வர சொன்னோம். அதனால் பேப்பர் பப்ளிகேஷனை பார்த்துட்டு எல்லோரும் புகார் கொடுத்துருக்கணும், அதெல்லாமே நம்ம சரி பண்ணுவோம், அதை வந்து நம்ம வெப்சைட்டில் ஏற்ற சொல்லியிருக்கோம், அது வந்து ஐஓ வந்து முடிவு பண்ணுவார் விசாரணை அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த மனுதாரர் சிவதர்சினி அவங்க வாதாடும் போது அவங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் வந்து ஆட்சேபனை தெரிவித்தாங்க. இவங்க வந்துட்டு ராமமூர்த்திக்காக வந்து பேசுகிறாங்க, அந்த ராமமூர்த்தி வந்து ஃபேஸ்புக்கில் நிறையா போடுறாரு, அவருக்கு வந்துட்டு நான்குநேரியில் வந்து 38 ஏக்கர்ஸ் இருக்குது, அவரோட சகோதரர் சீனிவாசன் மற்றும் அவரோட சகோதரரோட பொண்ணு சினேகா இவங்க வந்து ஆரோ சிட்ஸில் டைரக்டர்ஸாக இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த வழக்கில் கொண்டு வரணும், அது அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வாதிட்டாங்க. அப்போ வந்துட்டு மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னார், நடவடிக்கை எடுப்பது தண்டிப்பதெல்லாம் பின்னாடி, அது போகக்கூடாது, இப்போ வந்து காம்ப்ரமைஸ் ப்ரொசீஜர் தான் நடக்குது, இந்த வழக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னா அது தேவையில்லை, இந்த வழக்கு முடிவுக்கு வராட்டி எல்லா விதமான விஷயத்தையும் ஆல் ஆஸ்பெக்டையும் நான் வந்து கன்சிடர் பண்ணி உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேலும் மற்றொரு முதலீட்டாளர்கள் தரப்பில் உள்ள வழக்கறிஞர் வந்து நான் 3 டைப் செட் ஃபைல் பண்ணியிருக்கிறேன், அதில் நிறையா ரிசிப்ட் கொடுத்துருக்குறேன், ஒரு ஆளுக்கு வந்துட்டு 5 ரிசிப்ட் கொடுத்தா 2 தான் அப்லோட் ஆகிருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதையும் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் மானாமதுரை அங்கேருந்து இருந்துட்டு ஒரு மனுதாரர் நேரடியாக ஆஜராயிருந்தார், அவரும் இதே மாதிரி சொன்னார், எனக்கு வந்து 5 பாண்ட் இருக்குது, ஆனால் 2 பாண்டு தான் ஏறி இருக்குது, இதெல்லாம் ஏற்றலை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து நம்ம வேல்யூஷன் எடுத்துக்குவோம், வேல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி பிரித்து கொடுக்க போகிறோன்னு எடுத்துக்குவோம், அப்புறம் வந்துட்டு இந்த என்னென்ன இருக்குன்றது செகண்ட் ஸ்டேஜ் அடுத்த நிலை, அதில் வந்துட்டு நாம் வந்து எவ்வளோ வருது என்ன எத்தனை பாண்டுன்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீதியரசர் சொன்னார். அவர் வந்து என்ன அப்போ வந்து மனுதாரர் என்ன சொன்னார்னா அதுவும் சைமல்டேனியஸாக உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்துருங்க, அந்த அடுத்த வாரம் ஏற்றுறதுக்குள்ளே வந்து எது இருக்குது எது இல்லை அதெல்லாம் வந்து செக் பண்ணிடுங்க, எத்தனை பாண்ட் இருக்குது எத்தனை பாண்ட் இல்லை அதெல்லாம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு வந்துட்டு சிஎஸ்ஆர் அல்லது 161 ஸ்டேட்மெண்ட் அடிக்கவே இல்லை
நான் கம்ப்ளைண்ட் வந்து 2024 ஏப்ரலில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வெப்சைட்டில் அப்லோட் ஆயிருக்குதா அப்படின்னு வெப்சைட்டில் அப்லோட் ஆயிருக்குது, ஆனால் 5 பாண்டுக்கு 2 பாண்டு தான் அப்லோட் ஆயிருக்குது, இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது அது செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கணும்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா இப்போவே அதை முடிவு பண்ணி அடுத்த வாரத்துக்குள்ள ஏற்றிருங்க, சைமல்டேனியஸாக அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா ஆர்கியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொன்னார். அப்போ நீதியரசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த வாரம் எல்லாரும் வந்துட்டு சொல்யூஷனோட வாங்க, அதற்கான தீர்வுகளோட அடுத்த வாரம் அனைவரும் நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மனுதாரர் தரப்புல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 12 மணிக்கே எடுத்துடலாம் அடுத்த வாரம் சொல்லும்போது, அடுத்த வாரம் 12 மணில காலைல 10:30 மணிக்கே எடுத்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லி 19/9/2025 அன்னைக்கு வந்துட்டு 12 மணிக்கே வந்து காலையில் 10:30 மணிக்கே ஜட்ஜி ஏறணும்னா முதல் வழக்கே இதை எடுத்துருவோம், யார் வேணாலும் வரலாம், அனைவரும் வந்து அவங்கவுங்க அப்ஜெக்ஷனை அவங்கவுங்க ஆர்குமெண்ட்ஸை ஃபுல்லாக சொல்லலாம், அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து அதில் உரிய உத்தரவுகளை பிறப்பிப்போம் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு. இப்போ 5 லட்சம் போட்டிருக்கேன், 2 லட்சம் தான் அதில் ஏறி இருக்குது, இது மாதிரிலாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முடிய போகுது அதனால சீக்கிரம் பண்ணிருங்கன்னு சொல்லும்போது இது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை, இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம், இதுதான் செட்டில்மெண்ட்டை நோக்கிய ஆரம்பம், அதனால இது முடிவில்லை, இன்னும் நிறையா இருக்குது, சோ மெனி டிஃபிகல்டிஸ் இஸ் தேர், இதில் வந்து நிறையா மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே கேட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு பணத்தை பிரித்து கொடுக்கறது செகண்ட் ஸ்டேஜ், டிஆர்ஓ உட்கார வைக்கிறோம், டிஆர்ஓ முன்னாடி பணத்தை இவங்களுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, இந்த அவங்க போட்ட பணமும் அதில் இருக்கிற அமௌண்ட் ஒன்று இருக்குன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்துடலாம், அவங்க போட்டதா சொல்கிற பணம் வேற, இதில் லிஸ்ட்டில் இருக்கிற பணம் வேறு அப்லோட் ஆகிருக்குன்னா அதை வந்து திரும்ப அதை பார்த்துக்கலாம், அதை டிஸ்பியூட் லிஸ்ட்டை வந்து தனியாக வச்சுக்கலாம், இப்படிலாம் பண்ணி உடனடியாக முடிவு கொண்டுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வாரம் இதெல்லாம் ஆர்குமெண்ட் நடக்கிறதுனால ஏடிஜிபி காவல்துறையின் கூடுதல் இயக்குனர் அவர்கள் முடிஞ்சால் அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வரட்டும், மற்றும் டிஆர்ஓ அண்ட் ஐஓ மற்றும் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து நேரடியாக அந்த நீதிமன்றத்தில் ஆஜராயிடணும், அப்போ தான் வந்துட்டு அங்கே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து அடுத்த ஹியரிங்லேயே நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி வந்து எனக்கு பணம் கூடுது குறையுதுன்னு சொல்லும்போது இப்படி பிரச்சனை வரும் தான் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னோம். இப்போ கம்பெனியே வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் ரெடி பண்ணி உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா என்ன பண்ணுறது, அதோட உண்மைத்தன்மை ஜெனினிட்டி அதை வந்து வெரிஃபை பண்ணணும், விசாரணை அதிகாரி இஓடபிள்யூட டிஎஸ்பி ஐஓ அதை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்திலையும் 20 கோடிக்கு சொத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் யார் கையில் சொத்துக்கள் விவரம் இருந்தாலும் அதை ஐஓ கொடுக்கலாம், அடுத்த வாய்தாலே நீதிமன்றத்துக்கும் கொடுக்கலாம். அதாவது வந்து இதுவரைக்கும் கணக்கு எடுக்கப்படாத சேர்க்கப்படாத சொத்துக்கள் டு லெஃப்ட் அவுட் தி ப்ராப்பர்ட்டி அதை ஐஓட்ட அவங்ககிட்டலாம் கொடுக்கலாம் விசாரணை அதிகாரிகிட்ட. அவங்க வந்து பிரேமா பேசி முதல் தோற்ற வழக்கு இருந்தால் அதை பார்த்தோன்னு ஏற்கனவே வித்திருந்தா கூட இதை பார்த்த உடனே இது நிறுவனத்துக்கு சொந்தமானது தான், நிறுவனத்தின் பினாமிகளுக்கு சொந்தமானது தான், ஆனால் வித்திருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் வேல்யூ பண்ணி அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டை நீதிமன்றத்திற்கு அந்த விசாரணை அதிகாரி சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேல்யூவர்ஸுக்கு பில்லு இதுவரைக்கும் மதிப்பீடு செய்த அந்த என்ஜினியர்ஸுக்கு அந்த பில்லெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தா அடுத்த வாய்தால் வந்து அவங்களுக்கு பில்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வழக்கானது 19/9/2025 அன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருது. அடுத்த வெள்ளிக்கிழமை காலை 10:30 வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துருது முதல் வழக்காக அப்படின்னு நீதியரசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இதுல அடுத்த வாரமே இதுவரைக்கும் வந்து நம்ம இந்த வேல்யூ வரட்டும், நீதிமன்றத்தோட போக்கில் விட்டுருவோம், நிறுவனம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுக்கட்டும், அதோட போக்கில் விட்டுட்டு நம்ம இனிமேல் என்ன கிடைக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணோம். அந்த ஸ்டேஜ் இப்போ வந்திருக்குது. இப்போ மக்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான தேவை, அப்புறம் அடுத்த வாய்தாலிருந்து நம்ம ரிட்டனாக நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலமாக அனைத்து ஆவணங்களையும் நம்மளோட கோரிக்கைகளை தாக்கல் செய்யலாம். அது யாரெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்கவுங்க நேரடியாகவோ அவங்கவுங்க வழக்கறிஞர் மூலமோ அல்லது சில குழுக்களாகவோ எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி உங்கள் கோரிக்கைகளை எனக்கு வந்து அசல் மட்டும் போதும் மற்றும் அசலுடன் சேர்ந்து வட்டியும் வேணும் அல்லது மெச்சூரிட்டி வேணும், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நீங்களும் வந்துட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகலாம். வழக்கறிஞர் மூலமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் ரிட்டனாக கொடுக்காம விட்டுட்டு ஃபியூச்சரில் அதை கிளைம் பண்ண முடியாது. இடமா வேணுமா என்ன மாதிரி வேணுன்றதெல்லாம் பண்ணலாம். அதற்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 1000 பேர் இருக்கீங்க. 1000 பேர்ட்டையும் நம்மளும் சில ஃபார்ம் வாங்கி வச்சுருக்கிறோம். இடம் வேணுமா, பணம் வேணுமா, அசல் வேணுமா, வட்டியுடன் வேணுமா, அதெல்லாம் நம்ம அதை இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. நம்ம அடுத்த வாய்தால லிஸ்ட் போட்டு கொடுக்க போகிறேன். நான் யார் யார் என்ன மாதிரி கேட்குறீங்கன்ற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி நான் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதையும் தாண்டி தனித்தனியாக எல்லாரும் செயல்படாமல் என்கிட்ட வந்து நிறையா சங்கங்கள் ஏற்கனவே பல்வேறு சங்கங்களை வந்து நம்ம சேனல்லே சொல்லியிருக்கிறோம். அந்த பல்வேறு சங்கங்கள் வந்து
இருக்குது. அவங்களும் நம்ம எல்லாம் மொத்தமாக பிளான் பண்ணி ஒரு ஒருமித்த கருத்தோட ஒரு ப்ரொபோசல் மாதிரி ரெடி பண்ணி ஒரு சொல்யூஷன், இதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்றத ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு, அதாவது பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்புகள், பல்வேறு சங்கங்கள், பல்வேறு பிரதிநிதிகள், அப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மீட்டிங் வந்து கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து போட்டுடலாம். அது எங்கே போடுறோம், எத்தனை மணிக்கு போடுறோம் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம பண்ணிக்கலாம். இடம் மட்டும் நம்ம ஒரு பிளான் பண்ணிவிட்டு எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவித்து அங்கே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒருமித்த முடிவெடுத்து அங்கேயே ஒரு மனுக்களை தயார் பண்ணி அதை வந்து நம்ம நீதிமன்றத்திற்கு நம்ம சார்பாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி மீதி எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த இடத்துல கூடுறோம், நீங்கள் எவ்வளோ பேர் வர்றீங்கன்றதை பொறுத்து எந்த இடத்துல கூடுறோம் அப்படின்றத ஒரு முடிவெடுத்து அந்த டேட்டில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் போட்டு அங்கேயே மனுக்களை தயார் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த முடிவெடுத்து எது சரியாக வரும், எப்படி செஞ்சால் மக்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும், விரைவான தீர்வு, ஈஸியான இலகுவான தீர்வு, ஈஸி அண்ட் ஸ்பீடி டிஸ்போசல், உடனடியாக மக்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் விவாதித்து அதன் அடிப்படையில் மனுக்களை தயார் செய்வோம். அதை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதை வந்து நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். நம்மளோட வாதத்தை வைத்து மக்களுக்கு வந்து பணத்தை விரைவாக கிடைக்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். மீதி எல்லாரும் வந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற இடத்துக்கு வாங்க, நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். நன்றி.